குட் டே டு ஆல். எங்கே வந்திருக்கோன்னு கெஸ் பண்ணுங்கள். திடீர்னு தான் பிளான் பண்ணி வந்தோம். ஒர்க்கிங் டேன்றனால அங்கேயே போய் புக் பண்ணிக்கலான்னு வந்தோம் ரூம்ஸு. பட் ரூம்ஸே கிடைக்கல. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இந்த ரெசார்ட்டில் புக் பண்ணோம். இந்த ரெசார்ட்டை அலைஞ்சு திரிஞ்சு புக் பண்ணதுக்கான பலன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சீனரி. வந்து பார்த்துட்டு 7:10 இருக்கும் இப்போ டைம். ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தேன். பட் அடுத்தடுத்து கிளம்பணுமேன்ட்டு கிளம்பிட்டு இன்றைக்கி சாரல் டேவோட ஃபைனல் டே. ஸோ அந்த சாரல் திருவிழாவை பார்க்கலான்னு கிளம்புனோம். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க சாரல் டேனால எங்கன்ட்டு. எஸ், நாங்கள் இருக்கிறது குற்றாலத்தில் தாங்க. அந்த சாரல் டே ஃபங்க்ஷனில் அந்த குழந்தைங்களோட மகிழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாகவும் இருந்தது. அதை பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கப்புறம் பெரிய அருவி போய் ஓரளவுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு தானே முக்கியம். அதையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். செகண்ட் டே நீங்கள் பார்த்த அதே சீனரி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆமாங்க, மெய் மறந்துட்டேன். பாட்டை போட்டு உட்காந்தோம்னா நம்மளோட எல்லா திங்கிங்குமே இருக்காது, எந்த திங்கிங்கும் இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிளம்பணுமேன்னு கிளம்பிட்டு 5 ஃபால்ஸ் போனோம். அங்கேயும் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ப்ரைவேட் ஃபால்ஸ் போனோம். ப்ரைவேட் ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ப்ரைவசி. உண்மையிலே ப்ரைவேட் ஃபால்ஸ்னாலே ப்ரைவசி தானே. ஸோ செம்மையாக இருந்தது. அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் சாப்பாடு தானே முக்கியம். சாப்பாடு போய் சாப்பிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரூமை என்ஜாய் பண்ணுமேன்ட்டு 6:15க்கெலாம் நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். 6:15 டைம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டிங்லாம் ஆனால் போட்டாங்க. இந்த ரூமோட ரெசார்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு திங் என்னென்னா, ஃபேமிலிக்கு மட்டும்தான் புக் பண்ணுவாங்க. நம்ம தனியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் புக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரைவசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா ஜாலியாக எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன். நல்லா இருந்தது. அந்த டே உண்மையிலேயே சாப்பாட்டோட சூப்பராக கம்ப்ளீட் ஆணுச்சு. அடுத்த நாள் சிம்பிளாக ஓல்டு குற்றாலம் போய் பார்த்துட்டு ஊருக்கு போகணுமே, அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்குமே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி உண்மையிலேயே இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசார்ட் பற்றி எதுவும் தெரியலன்னா சொல்லுங்கள், நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன்.